இந்த கதை குமார் ஸ்டோரி சேனலால் உருவாக்கப்பட்டது. இது போன்ற தொடர்களை கேட்க நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதை கேட்டு இருக்கையிலிருந்து எழுந்த சபரீஷ், வருங்கால போராளிக்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறினார். லியோவின் மீது அவர் வைத்திருந்த அனைத்து கனவுகளையும் அவன் நிறைவேற்றியதில் அவருக்கும் மகிழ்ச்சி. மீண்டும் யுவான், லியோ என்று அழைத்தார். லியோ அவரை பார்க்க, ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ஸ்பைடர் காம்பட் தேர்வு இருக்கு, நீ காலையிலேயே வந்து சேரு என்றார். நிச்சயமாக பயிற்சியாளரே என்று தலையசைத்தான் லியோ. ஸ்பைடர் காம்பட் தேர்வு என்பது ஒரு பயிற்சியாளரின் வழிகாட்டுதலின்படி அவர்கள் மிருகங்கள் மற்றும் அரக்கர்கள் நிறைந்த இடத்திற்கு சென்று தங்களின் திறமையை பயன்படுத்தி வேட்டையாடும் தேர்வு ஆகும். அந்த தேர்வில் அவர்களின் தைரியத்தையும் அந்த சூழ்நிலையையும் சந்தர்ப்பங்களை சமாளிக்கும் திறனையும் வைத்துதான் அவர்கள் தேர்ச்சி பெறுகிறார்களா இல்லையா என்பது தெரியவரும். அந்த பயிற்சிக்கு பிறகுதான் அவர்கள் உண்மையான போராளியாக மாறுவார்கள். கட்டாயம் ஆசிரியரே என்று கூறிய லியோ உற்சாகமாக தெரிந்தான். அப்போது யுவான், அடுத்தது என்று கூப்பிட அங்கு வந்தான் யாங். லியோ மீண்டும் யாங்கை பார்த்து, நிச்சயமாக நீங்களும் இதில் ஜெயிப்பீர்கள் என்று உற்சாகப்படுத்தினான். அப்போது அறையின் வாயிலுக்கு வந்த யுவான், முதலில் உனக்கு வாழ்த்துக்கள் என்று கூறி உள்ளே சென்றார். உள்ளே செல்வதற்கு முன் யாங் ஒரு பெருமூச்சு விட்டான். இது முதல் முறை, இதில் நான் வெற்றி பெற முடியுமா? லியோவை போல என்னால் அதிலிருந்து தப்பிக்க முடியுமா என்று எண்ணிக்கொண்டே உள்ளே சென்றான். யுவான் யாங்கை பார்த்து, உனது நீண்ட நாள் ஆசைக்கு இதுதான் கடைசி படி, வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார். கட்டாயம் ஆசிரியரே என்றவன் தன் தலையில் ஹெல்மெட் மாட்டிக்கொண்டு கையில் ஒரு கத்தியுடன் நின்றான். ஆரம்பிக்கலாம் என்று யுவான் கூற சிவப்பு ஒளிகள் சுடத் தொடங்கின. 60 வினாடிகள் ஓடின. அந்த 60 வினாடிகளில் பலரின் கண்கள் ஆச்சரியமடைந்தன. லியோ எளிதாக அதில் வெற்றி பெற்றது போல் எல்லோரும் கண்டனர். ஆனால் யாங் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் பல நுணுக்கங்களும் திறமைகளும் வெளிப்பட்டன. இவ்வளவு திறமையானவனா? வேக சோதனையில் ஏன் தோல்வியடைந்தோம் என்று எல்லோரும் அவனை ஆர்வமாக பார்த்தனர். இத்தனை நாள் அவனது திறமையை காட்ட முடியாமல் இருந்தது. அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை எடுத்துக்கொண்டவன் தன் திறமையை முழுமையாக காட்டினான். 60 நொடிகள் முடிந்தன. தானாகவே அந்த லேசர்கள் சுடுவதை நிறுத்தின. வெளியே வந்தவன் மேலே இருந்த பெரிய திரையை பார்த்தான். அதில் 60 வினாடிகள், 50 வெற்றி, 0 தொடர்பு என்று இருந்தது. அவன் 8லிருந்து 10 சிவப்பு ஒளிகளை தவறவிட்டானே தவிர அவை அவன் மீது படவில்லை. அதை பார்த்த யாங் லியோ மற்றும் யுவானை பார்த்தான். நீங்கள் தேர்ச்சி அடைந்தீர்கள் என்று யுவான் கூற, யாங் ஒரு நிமிடம் கைகளை மேலே உயர்த்தி, வெற்றி என்று அவனும் சந்தோஷப்பட்டான். என்னதான் வெற்றியடைந்தானும் யாங் கண்களில் நீர் ததும்பியிருந்தது. அதை கண்ட லியோ, ஏன் சகோதரா, என்னாச்சு என்று கேட்டான். இந்த ஒரு நாளுக்காக நான் பல ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருக்கிறேன். இப்போதுதான் நான் கடைசியாக இதில் வெற்றி பெற்றேன் என்று யாங் கூற, கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரே ஒரு படிதான், அதிலும் நான் வெற்றி பெற்று புகழ்பெற்ற போராளி பதவிக்கு சென்று விடலாம் என்றான் லியோ. கட்டாயம் லியோ என்று கூறினான் யாங். யுவான் மேலும் தொடர்ந்தார். இந்த மாதம் போட்டியிட்ட 10 நபர்களில் 2 பேர் மட்டுமே தேர்ச்சி அடைந்தனர் என்று தேர்ச்சியின் முடிவுகளை வெளியிட்டார். அதை கேட்டு இருவருமே கைகுலுக்கி சந்தோஷத்துடன் கட்டி அணைத்துக் கொண்டனர். சரி, இப்போது அனைவரும் வெளியேறுங்கள், நீங்கள் மூவரும் அடுத்த கட்ட தேர்வுக்கு தயாராகுங்கள் என்று கூறிவிட்டு பின்னே திரும்பிய யுவான், மன்னிக்க வேண்டும் கேப்டன், உங்களை காத்திருக்க வைத்ததற்கு மன்னிக்கவும் என்றார். அங்கு நின்று கொண்டிருந்தது சேப்பாக்கம் நகரின் கேப்டன் யூதன். கேப்டன் என்ற வார்த்தையை கேட்டதும் லியோவும் அவன் அருகே இருந்த யாங்கும் திரும்பி பார்த்தனர். அங்கு வெள்ளிக்கோடு கொண்ட ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு தலைமுடி வெள்ளை மற்றும் வெள்ளி நிறத்தில் இருந்தது. அதை எந்த நிறம் என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஜொலித்தது. இவர் சேப்பாக்கம் நகரின் தலைவரா என்று யாங் கேட்க, அதற்கு லியோ, தெரியவில்லை என்றான். இருவரும் அவரை பார்க்க அவர் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து சற்று திரும்பி இவர்களையும் பார்த்தார். அந்த ஒரு பார்வை லியோவை ஏதோ முடிவில்ல பள்ளத்தில் தள்ளியது போல் தோன்றியது. அவன் எங்கிருந்தோ விழுவது போல் தோன்றியது. உடனே தலை நிமிர்ந்தவன் முன்னே பார்க்க அவர் புன்னகையுடன் இவர்களை பார்த்தார். அருகே இருந்த யாங்கின் தலை சாய்ந்தபடி குழப்பத்தில் இருந்தது. அதை கண்டவன் அதிர்ந்து போனான். என்ன ஒரு பலமான மனச்சக்தி! அவருடைய ஒரு பார்வையே என்னுடைய முழு எண்ணத்தையும் குழப்பிவிட்டது என்று எண்ணியவன் அவரை பார்த்து கொண்டே, ஒருவேளை இவருடன் யாராவது சண்டையிட்டால் எளிதாக மனதை குழப்பி விடுவார். எதிராளி சுதாரித்து மனதை ஒருநிலைப்படுத்தும் வரைக்கும் அவருடைய கத்தி எதிராளியின் இதயத்தில் இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு சக்தி, அதுவும் மூளையை குழப்பும் சக்தியா என்று அதிர்ச்சியாக அவரை பார்த்து கொண்டிருக்க, அந்த மனிதனும் லியோவை பார்த்து, நீ ரொம்பவும் கெட்டிக்காரன்தான், பயிற்சியை இன்னும் தொடர்ந்து செய் என்று கூறினார். அவர் பேசியதிலிருந்து அதன் அர்த்தம் அவனுக்கு புரிந்தது. ஏனெனில் அவர் பார்த்த பார்வையால் யாங்கும் லியோவும் பாதிக்கப்பட்டனர். யாங் இன்னும் அந்த பாதிப்பிலிருந்து வெளிவரவில்லை. ஆனால் லியோ 10 வினாடிகளுக்குள்ளேயே அதிலிருந்து வெளிவந்து விட்டான். அதனால்தான் அவருடைய சொல்லில், என்னுடைய எதிர்ப்பு சக்தியை எதிர்க்கும் திறன் உன்னிடம் இருக்கிறது
அதனால் அதை தொடர்ந்து பயிற்சி செய் என்று அறிவுறுத்திவிட்டு சென்றார். யாங் லியோவிடம், வா எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்டு ஜாலியாக வருவோம் என்றான். அதற்கு லியோ, இல்ல, என்னோட தேர்வு முடிவுகளுக்காக எங்க வீட்ல காத்துட்டு இருப்பாங்க என்றான். ஓ, அதுவும் சரிதான் என்ற யாங், சரி, பிறகு சந்திப்போம் என்று கூறி வெளியேறினான். உற்சாகமாக மீண்டும் சுரங்கப்பாதை வழியாக சென்றான் லியோ. வீட்டிற்கு செல்லும் வரை அவனால் தனது சந்தோஷத்தை அடக்க முடியவில்லை. ஆகையால் அவன் சொன்னபடி போனை எடுத்து கால் செய்தான். போனை எடுத்தது அவனது தாய் நூர்ஜஹான். ஹலோ என்றாள். நந்தாமா என்ற லியோ, என்னாச்சு என்று எதிர்பார்த்து கேட்ட அவளது தாயிடம், உங்க பையனை பற்றி உங்களுக்கு தெரியுமே, எதிலும் எனக்கு வெற்றிதான், நான் பாஸ் ஆயிட்டேன் என்று ஒரு சத்தத்தை எழுப்பினான். மறுமுனையில் கேட்ட லியோவின் தாய் நெகிழ்ச்சியில் மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். பின்னே அவனது தம்பி சந்தோஷமாக, எனக்கு தெரியும் லியோ பாஸ் ஆவான் என்று கூறி அனைவரும் சந்தோஷத்தில் பூரித்தனர். சாப்பிட்டாயா தம்பி என்று லியோவிடம் அவனது தாய் கேட்க, நான் சாப்பிட்டேன் என்றார் லியோ. தன் தாயின் மகிழ்ச்சியில் லியோவில் கண்களிலிருந்தும் நீர் வழிந்தது. என் குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, இந்த மகிழ்ச்சியை நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கணும் என்று மனதில் நினைத்து மகிழ்ச்சியில் திருப்தி அடைந்தான். அதே நேரம் லியோவின் கஷ்ட காலங்களை நினைத்து பார்த்த அவளது தாய், சிறுவயதிலிருந்து அவன் பட்ட கஷ்டமும் கசப்பான பயிற்சியும் இந்த நாளுக்காகத்தான் என்பதை அவளும் மறக்கவில்லை. நூர்ஜஹானிடம், அப்பா எங்கேமா, வந்துவிட்டாரா என்று லியோ கேட்க, என்ன தம்பி, நீயே அவருக்கு கால் செய்து சொல்லு என்றாள். சரிமா என்று கூடிய லியோ தாமஸுக்கு கால் செய்தான். 2-3 முறை கால் செய்தும் அவர் எடுக்கவில்லை. சிறிது பதட்டம் அடைந்தவன், என் அப்பா இன்னும் போனை எடுக்கவில்லையே, இது உணவு நேரம்தானே, அவர் வீட்டுக்கு வந்திருப்பார் இல்லையா, சாப்பிடும்போது அவர்கள் சற்று ஓய்வாக இருப்பார்கள், என் போனை எடுத்திருக்கணுமே என்று எண்ணினான். மீண்டும் தாய்க்கு போன் செய்தவன், அம்மா, அப்பா வேறெங்கேயாவது போவதாக சொன்னாரா, என் போனையே எடுக்கவில்லையே. இல்லைப்பா, ஏதாவது வேலை அதிகமாக இருக்கும், அதனால்தான் எடுத்திருக்க மாட்டார் என்றாள். அதை யோசித்தவன், சரிமா என்று காலை துண்டித்தான். அவன் அப்பா இருக்கும் இடத்திற்கும் இவன் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தூரத்தை கணக்கிட்டு பார்த்தான். வெகு தூரம் இல்லை. சரி, அப்படியான நேராக போய் அப்பாவை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லலாம், அப்பாவுடைய முகத்தில் வரும் சந்தோஷத்தை நேரடியாகவே பார்க்கலாம் என்று எண்ணிய லியோ வேகமாக அவரை நோக்கி சென்றான். ஒரு ஆடம்பரமான குடியிருப்பு பகுதி. அங்கே பச்சை பசேல் என்ற புல்வெளி இருந்தது. அங்குள்ள இடங்களை சுத்தம் படுத்தும் மற்றும் பொருட்களை நகர்த்தி வைக்கும் பணியில் லியோவின் தந்தை மற்றும் அவருடன் சில பேர் ஈடுபட்டிருந்தனர். சரி சரி, ஆகட்டும், சீக்கிரம் தூக்கி வையுங்கள் என்று அந்த பணக்கார மனிதன் கூற, அதற்கு லியோவின் தந்தை, ஐயா, ஏற்கனவே மதிய நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, அனைவருக்குமே பசிக்கிறது, நீங்களும் போய் சாப்பிட்டு வாருங்கள், அதற்குள் நாங்களும் சாப்பிடுகிறோம், சாப்பிட்டு முடித்துவிட்டு தெம்பாக வந்து இந்த வேலையை பார்க்கலாமே என்றார். என்ன, சாப்பிட போறியா? சாப்பிட போகிறேன் என்று சொல்லி அங்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து விட்டு கடைசியாக வந்துவிட்டு நேரம் முடிந்து கிளம்பவா? முதலில் இந்த வேலையெல்லாம் முடித்துவிட்டு அப்புறம் போய் சாப்பிடுங்கள் என்றான். ஐயா, நீங்கள் இப்படி பேசலாமா என்று தாமஸ் கூற, அருகில் இருந்தவன், சரி சரி வா, பணம் அதிகமாக கொடுப்பதாக சொல்கிறார்கள், நீ அவர்கிட்டக்கே ஏட்டிக்கு போட்டியாக பேசி பணமும் வராத அளவுக்கு பண்ணிடாத என்றான். வேறு வழியில்லாமல் தாமஸ் மீண்டும் அந்த பொருட்களை நகர்த்த தொடங்கினார். அப்போது ஒரு அழைப்பு வந்தது. அதை எடுத்து அட்டன் செய்த அந்த பணக்கார மனிதன், ஓ அப்படியா, அவன்தான் இவனா, சரி சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ வை என்று. அவன் இப்போது பேசியது லியோவின் பள்ளியில் படிக்கும் ஒரு திமிர் பிடித்த மாணவனிடம்தான். அந்த மாணவனின் மாமாதான் இவன். அவன் கூறியது, லியோவோத அப்பா தற்போது உங்க வீட்டில்தான் வேலை செய்கிறார், எனக்காக ஏதாவது பழிவாங்குங்கள் என்றுதான். அப்போது அங்கு அனைவரையும் பார்த்த அந்த பணக்கார மனிதன், இங்கு தாமஸ் யார் என்று கேட்டான். உடனே தாமஸ் எழுந்து, நான் தான் என்றான். ஓ, நீதானா, சரி சரி, வேலையை பாரு. தாமஸ், ஐயா, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்று எண்ணிக்கொண்டு தன் வேலையை தொடர்ந்தார். அப்போது தாமஸ் எடுத்துச் செல்லும் ஒரு பழங்கால பூஜாடியை கண்ட அந்த பணக்கார மனிதன், அவன் செல்லும்போது திடீரென அவனுக்கு அருகே தன் ஒரு செருப்பை தட்டிவிட்டான். அந்த செருப்பில் கால் வைத்த தாமஸ் தடுமாறி கீழே விழ அந்த பூஜாடி உடைந்தது. அடே நாயே, உனக்கு வேலைக்கு வைத்தா என்னோட விலை மதிப்பில்லாத பொருளை உடைச்சிட்டியா என்று அவன் அருகே ஓடி வந்தவன், உங்ககிட்ட என்னடா சொன்னேன், பணம் அதிகமாக கொடுக்கிறேன், இதெல்லாம் பத்திரமாக நகர்த்தி வைங்கள் என்று தானே சொன்னேன், சாப்பிட விடவில்லை என்கிற கோபத்தில் எங்க பொருளை உடைச்சிட்டியா நீ என்றான். அதற்கு தாமஸ், ஐயா, இல்ல ஐயா, இந்த செருப்புல தடுமாறி விழுந்து விட்டது, மன்னிச்சுக்கோங்க என்றான். என்னடா உனக்கு மன்னிப்பா, என் பொருளை உடைச்சிருக்க, அது எவ்வளோ காசு தெரியுமா, கிட்டத்தட்ட 40 மில்லியன், அவ்வளோ விலை மதிப்புள்ளதை நீ எளிதாக உடைத்துவிட்டு மன்னிச்சுக்கோங்க என்கிறாயா, டேய் இவன் அடிங்கடா என்று அங்கிருந்த காவலாளிகளை பார்த்து அவன் கூறினான். அப்போது வேகமாக அவனை நோக்கி வந்த காவலாளிகள் கைகளில் கட்டிகளுடன்,
எங்க ஐயாவோட பொருளையே உடைச்சிட்டு அவரையே எதிர்த்து பேசுறியா என்றபடி வந்தனர். அப்போது தூரத்திலிருந்து நிறுத்துங்க என்ற ஒரு குரல் கேட்டது. அங்கு திரும்பி அனைவரும் பார்க்க ஒரு வெள்ளை சட்டை மற்றும் நீல நிற பேண்டில் ஒரு இளைஞன் அங்கு நிற்பதை பார்த்தனர். கீழே மண்டியிட்டு முதுகை மேல் நோக்கி குனிந்தவாறு இருந்த தாமஸ் கலங்கிய கண்களுடன் திரும்பி பார்க்க அங்கு நின்றது லியோ. ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அவர்கள் அருகில் வர, நீ யாருடா, எப்படிடா உள்ள வந்த, உன்னை யாருடா உள்ள விட்டது என்று அடுக்கடுக்கான கேள்விகள் அவனை நோக்கி வந்து கொண்டே இருந்தன. ஆனால் அவன் எதற்கும் பதில் கூறாமல் வேகமாக வந்தவன் தாமஸை தூக்கி நிறுத்தி அந்த பணக்காரனை பார்த்து, என் அப்பா மேலேயே நீ கை வைப்பியா என்றான். அதை கேட்ட பிறகுதான் இது தாமஸின் மகன் என்று புரிந்தது. அப்படின்னா இவனும் தொல்லையோ என்று எண்ணியவன், 2 பேரையும் அடித்து மண்டியிடச் செய்யுங்கள் என்றான். அந்த 4 பாடிகார்டுகளும் இவர்களை அடிக்க வர லியோவின் ஒவ்வொரு குத்திக்கும் 4வரும் நிலைகுலைந்து தூரத்தில் சென்று விழுந்தனர். இதை புரிந்து கொண்ட அங்கிருந்த PA உடனே போலீசுக்கு கால் செய்தான். அந்த பணக்கார மனிதனின் திட்டமும் இதுதான். லியோவின் தந்தையை அடித்து இங்கு மண்டியிட வைத்து லியோவை வரவழைத்து இது போன்ற ஒரு சிக்கலில் சிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணிதான் ஆரம்பித்தான். ஆனால் அவன் ஆரம்பித்த அடுத்த நொடியில் லியோ வந்து நின்றது அவனுக்கு சிறிது ஆச்சரியம் அளித்தாலும் தனது திட்டம் எவ்வளவு விரைவாக செயற்படுகிறது என்று நினைத்து சந்தோஷமும் அடைந்தான். 4வரையும் அடித்துவிட்டு அவன் முன்னே வந்து நிற்க அதே நேரம் போலீஸ் வண்டியின் சைரன் சத்தமும் கேட்டது. திரும்பி பார்க்க 5 நிமிடத்தில் போலீஸ் வண்டி அங்கு வந்து லியோவை தடுத்தது. லியோவின் கையை பிடித்து கொண்ட போலீஸ்காரர், இவனை வண்டியில் ஏற்றுங்கள் என்றார். அதற்கு லியோ, அவர்கள் அடிக்க வந்தார்கள், அதைத்தான் நான் என்னவென்று கேட்டேன் என்றான். அதற்கு அந்த பணக்காரன், நாங்கள் உன் தந்தையை அடிக்க வந்தோமா? அவன்தான் இந்த ஜாடியை உடைத்து விட்டான். என்னவென்று கேட்டால் அவன்தான் என்னை அடிக்க வந்தான். நான் அவன் வந்தவுடனே போலீஸுக்கு போன் பண்ணிட்டேன். நீ அவனுக்கு ஆதரவு கொடுத்து விட்டு நீயும் என்னை வந்து அடிக்க வந்தாய் என்று ஆட்டத்தையே மாற்றி பேசினான். என்ன சொல்றீங்க? நீங்க எங்க அப்பாவை அடிக்க வரலையா? அதனால தான் நான் வந்து தடுத்தேனா என்று லியோ குழப்பத்துடன் கேட்டான். அதற்கு அந்த பணக்காரன் போலீஸை பார்த்து, என்ன சார், எங்க குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே? நான் பொய் சொல்வேனா? உடனே அவர்கள் 2 பேரையும் இங்கிருந்து தூக்கிட்டு போங்க என்றான். உடனே அந்த போலீஸ்காரர் லியோவை வண்டியில் ஏற்றினார். லியோவை ஏற்றும் நேரத்தில் லியோவின் பள்ளி தோழன் அங்கு வந்தான். அவன் புன்னகைத்துக் கொண்டே, என்ன லியோ, இன்னைக்கு ஏதோ வாரியர் எக்ஸாமுக்கு போறேன்னு சொன்னியே, போலீஸ் ஸ்டேஷன் தான் போக போல இருக்கு என்று கூறினான். அப்போதுதான் லியோவுக்கு புரிந்தது, இவர்கள் ஏதோ ஒரு விளையாட்டு ஆடுகிறார்கள், என்னை வைத்து அதில் எங்க அப்பாவை ஒரு பலிக்கடாவாக மாற்றியிருக்கிறார்கள் என்று அவன் எண்ணினான்.